ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கார்னி டெம்பிளோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதோட கண்டினியூஷனாக கார்னி டெம்பிள்லேருந்து நான் சொன்ன மாதிரி கீழே, அதாவது வந்து கார்னி டெம்பிளோட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பிளேஸ்க்கு தான் வந்து போகிறோம். அது என்ன பிளேஸ், எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம், எவ்வளோ நேரம் ஆகும், எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்வானோட சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த பிளேஸ் போய் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. இங்கே கார்னி டெம்பிள் வந்து வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து மிஸ் அவுட்டே வந்து பண்ணாதீங்க. ஸோ கார்னி டெம்பிள் வர்றவங்க பாதி பேர் வந்து இந்த பிளேஸை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த இடம் வந்து பயங்கர ஃபேமஸாக வந்து ஒரு டூரிஸ்டோட டாப் மோஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாகவே வந்து இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து மிஸ் அவுட் பண்ணாமல் வந்து பாருங்கள். கார்னி டெம்பிள் விலாக்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரிவர் வந்து ஓடுது, காத் ரிவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிகாட் மவுண்டன்ஸ் அதெல்லாம் சுற்றி அந்த இடத்துல தான் வந்து கார்னி டெம்பிள் இருக்குது சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இப்போ நம்ம போகிற பிளேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காத் ரிவர் வந்து இருக்குங்க. ஸோ அந்த வியூவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான பேரும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ போகிற ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சினிக்காக இருக்குங்க. இதுவும் வந்து நீங்கள் சம்மர் இல்லை ஜூலை அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வால்நட்ஸ் இருக்கும், ஆப்ரிகாட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்து வியூ வந்து பியூட்டிஃபுல்லாகவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பிளேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் காரை வந்து இந்த இடத்துல வந்து சைடில் வந்து பார்க் பண்ணிவிட்டு பை வாக்கில் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ இப்போ காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறதுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது காரை பார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து பை வாக் வந்து போகலாம். இதுதான் ஹேம். ஸோ ஹேம் தான் எங்கள் கூட ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. எனக்கு வந்து பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியாவில் 2-3 விஷயங்கள் வந்து வெரி ஃபேவரட்டாக இருந்துச்சு. அதில் கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை நான் சொல்லியே ஆகணுங்க. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒயின் இருக்கும். ஸோ நீங்கள் ஒயின் எடுத்துகிட்டே நீங்கள் அப்படியே ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே பை வாக்லேயே வந்து நீங்கள் போகலாம். வாங்க அது என்ன பிளேஸ்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர்பான ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸோ இது வந்து நான் பார்த்ததும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ அர்மேனியாவில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பிளேஸ். பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வந்து அர்மேனியா வந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணணும். ஸோ இந்த கம்ப்ளீட் விலாகும் வந்து சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் பற்றி தான் இருக்க போது. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து விலாகில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இந்த பிளேஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நேம் வந்து கார்னி காஜ். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட் நேச்சுரல் மான்யூமெண்ட்டுன்னு சொல்லணுங்க. நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ராக் எல்லாம் இட் வில் பி அ அமேசிங் அண்ட் பியூட்டிஃபுல் வியூ. இந்த கார்னி காஜ்க்கு இன்னொரு நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ். இந்த பியூட்டிஃபுல்லான ரிவரோட சவுண்டோட அப்படியே நம்ம வந்து பை வாக்கில் வந்து போகலாங்க. ஸோ இங்கே நிறைய வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் பக்கி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஒயின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜியாவில் கிடைக்கிற அந்த ஃப்ரூட், அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் மாதிரி இங்கே அர்மேனியாலேயும் வந்து அந்த ஃப்ரூட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஹனிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து யூ கேன் பர்ச்சேஸ் ஹியர். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். கார்னி டெம்பிள் வந்து யார் பில்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பை கிங் டிரிடேட்ஸ் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாங் சைட்ஸ் ஆஃப் அந்த கார்ஜ், அதாவது அந்த கிளிஃப், அந்த மவுண்டன் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து இட் இஸ் அ வெரி வெல் ப்ரிசர்வ்டாக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த மவுண்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே இப்போ தெரியுங்க, காவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே செதுக்கின மாதிரி இருக்கும் அந்த ராக்கே. கம்ப்ளீட்லி வந்து வெரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அலாங் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா காத் ரிவர். இப்போ அந்த ரிவரோட சவுண்ட்லாம் கேட்டிங்கல்ல, அது எல்லாமே காத் ரிவர். இந்த கார்னி காஜை தான் வந்துட்டு டிப்பிக்கலி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸுன்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ரோட் வழியாகவே வந்து வரலாங்க. டவுன் அந்த கார்ஜ், அதாவது கார்னி டெம்பிள் வந்துட்டு அங்கேருந்து கீழே வந்து வரலாம். அப்படி இல்லைன்னா அனதர் ரோட் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த வில்லேஜ், அந்த கார்ஜ்
இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டவுனில் வந்து பார்த்திங்கன்னா கோபல் ஸ்டோன் ரோடு அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து அந்த வேலி, அந்த ரிவர் அதுக்குள்ளெல்லாம் வந்து வரும். ஸோ அது வழியாகவும் நீங்கள் வந்து இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸை வந்து ரீச் பண்ணலாங்க. ட்ரெக்கிங் வராங்க, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ஹைக்கிங்லாம் வராங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ். நீங்கள் இந்த ரிவர் வழியாக வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு தூண்டில்லாம் போட்டு நீங்கள் ஃபிஷ்லாம் வந்து பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து அந்த பக்கம் இருக்க ஃபாரஸ்ட் ரிசர்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்ராவ் ஃபாரஸ்ட் ஸ்டேட் ரிசர்வ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் தாண்டி வந்து போனீங்கன்னா ஹேவர்டர் ஸ்டார் மொனாஸ்ட்ரிலாம் வந்து இருக்குது. ஸோ இதுதாங்க நான் சொன்ன சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு பிளேஸாக வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸை சொல்லுவேன். நீங்கள் யாராவது வந்து தனியாக வரீங்க, அதுவும் ஆப் மூலமாக புக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கெல்லாம் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா கெட் யோர் கைட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கூட நீங்கள் வந்து இந்த பிளேஸை வந்து ப்ரையராக வந்து புக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் வரலாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கெட் யோர் கைடில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $24 ஸ்டார்டிங் வந்து இப்போ பர்சனுக்கு வந்து கம்ப்ளீட் அந்த டே டூர்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பை அ வால்கனிக் ஃப்ளோஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கூலிங் அண்ட் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் த லாவா அண்டர் ஹை ப்ரெஷர். இந்த வல்கனோட அந்த ஃப்ளோனால், இதோட ஹை ப்ரெஷர்னால் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் வந்துட்டு ஆயிருக்குங்க கம்ப்ளீட்டாக இந்த கார்ஜ் ஏரியாவே. ஸோ அப்படி தான் வந்து இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜியாலஜிக்கல்லே வந்துட்டு ஒரு ஒண்டர்ன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் பை நேச்சர். ஏன்னா இது வந்து இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் பை த பசால்ட் ஆர்கன் பைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் வெரி ஒரு பெரிய ஜியன்ட் ஸ்டோன் வந்து அது வந்து காவ்டு பை நேச்சர். ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங்காகவும் வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சிம்பிள் வேர்டில் வந்து சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் ரிசல்ட் ஆஃப் த கொலாப்ஸ் ஆஃப் த வல்கனிக் ராக்ஸ். ஒரு வல்கனிக் ராக்கோட கம்ப்ளீட் கொலாப்ஸ் தான் இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸோ நான் சொன்ன பக்கியும் வந்து இதுதாங்க. இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 10 அர்மேனியம் கிராம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் இந்த பசால்ட் காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 50 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஓடுற ரிவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அசாத் ரிவர். காத் ரிவரும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் பக்கத்தில் ஓடுற இந்த ரிவரோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா அசாத் ரிவர். நீங்கள் யாராவது ஹைக்கிங் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்துட்டு காஸ்ட்ராவ் ஃபாரஸ்ட்டோட அந்த ரிசர்வ் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஹைக்கிங் வந்து போகலாம். ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது வந்து ஹைக்கிங்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போய் தரோவாக என்ஜாய் பண்ணுங்கள். Last week here fish, a lot of fish, but now no. Where is fish? இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு கீழே கொஞ்சமாக வந்து இங்கே வாட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து போன வாரம் வந்து நிறையா ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேம் சொன்னாங்க. நிறையா ஆரஞ்சு கலர் ஃபிஷ்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ ஹேம் வந்து இப்போது அங்கே ஏதோ ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டோனை வந்து போட போகிறாங்க. அங்கே வந்து ஃபிஷ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஃபிஷ் வருதான்னு. கேர்ஃபுல். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல வந்து வேறு வந்து பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே பியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கோட அந்த கார்விங்ஸ்லாம் வந்து பார்க்குறது தான் இந்த இடத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெஷாலிட்டின்னு நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் அர்மேனியா வந்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த இடத்த பற்றி பயங்கர வேறு ஸ்பெஷலான விஷயங்கள்னு பெருசாக எதுவுமே இல்லை. பட் இந்த வியூ மட்டும் பாருங்கள். இந்த வியூ தான் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கார்னி டெம்பிள் வந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழேயே தான் இருக்குது சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸோ சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பிகாஸ் வெதரும் நல்லாயிருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் ரிவரில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ரிலாக்ஸாக.
ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த சிம்ஃபனி ஆஃப் ஸ்டோன்ஸோட பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் வந்து கம்ப்ளீட்டாக தரோவாக என்ஜாய் பண்ணேன். ஒன் ஆஃப் த கம்ப்ளீட்லி வெரி வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பாக அர்மேனியா வந்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருமே வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு இன்னும் சூப்பரான அர்மேனியா வ்ளாக்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, ta-ta, bye-bye.